வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. கதையோட சுருக்கத்தை சொல்லிக்கிறேன். 2 குரூப் அம்னாத்ராவை நோக்கி புதையலை தேடி போகிறாங்க. போனவங்களுக்கு அங்கே புதையல் கிடச்சிதா இல்லையா, அங்கே என்னென்ன பிரச்சனைலாம் இவங்க சந்திச்சாங்க, அங்கே ஒரு மம்மியை வரை எழுப்பிடுவாங்க. அந்த மம்மிக்கு என்ன தேவை, அதிகமாக மனுஷங்களை தேடி தேடி கொள்ளுது. அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேர் த மம்மி. 1999 ரிலீஸ் ஆன படம். வெல்கம் டு ஹாலிவுட் கிராக். நான் உங்கள் அட்மின். வீடியோக்குள்ள போகலாமா? ஓப்பனிங் சீனில் பிரமிடை தான் காட்டுறாங்க. இந்த இடத்தோட பேர் தீப்ஸ். குதிரையில் வந்துருக்காரு. இவர் தான் மன்னர் பேரோ. தீப் சிட்டியை ஆண்டுட்ருக்காரு. இவன் இமோடெப், ராஜாவோட மத குருவாகவும் பின்னங்களின் பாதுகாவனாகவும் இருக்கான். இது அனன்சுனாமுன், ராஜாவோட பணிப்பு. ராஜாவை தவிர மீதி எந்த ஆண்மகனும் இவளை தொடறதுக்கு அனுமதி கிடையாது. அனன்சுனாமுனும் இமோடெப்பும் ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு வராங்க. ராஜாவுக்கு ஒரு நாள் சந்தேகம் வர உள்ளே வந்து பார்க்க அனன்சுனாமுன் மட்டும் நிற்கிறாங்க. அவள் கையில் ஒரு டேட்டு இருக்கும். அந்த டேட்டு அலைஞ்சதை பார்த்த ராஜா யார் உன்னை தொட்டதுன்னு கேள்வி கேட்க பின்னாடி இமோடெப் நிற்கிறான். ராஜாவோட வாழை எடுத்து 2 பேரும் சேர்ந்து ராஜாவை கொண்டுடுறாங்க. கதவை அடித்து உடைக்கிற சத்தம் கேட்குது. ராஜாவோட அடியாட்கள் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சா நம்மளை துரத்தி பிடிச்சி சாகடிச்சிருவாங்க. இமோடெப் கேட்க மாட்டான். முதல்ல நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா தான் என்ன காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல இமோடெப்பை கேட்டு போயிடுவான். உள்ள வந்த காவலாளிகள் ராஜா செத்து கிடக்கிறத பார்க்க அவளே குத்தி தற்கொலை பண்ணிப்பா. இமோடெப் அந்த ராத்திரியே அனன்சுனாமுனோட பிணத்தை கடத்தி அம்னாத்ராக்கு எடுத்துட்டு போயிடுவான். இதுதான் அம்னாத்ரா. ராஜாக்களோட சொத்துக்களும் ராஜாக்களோட வாரிசுகளையும் இங்கே தான் புதைப்பாங்க. அங்கே இருக்கிற மக்களுடைய கோபத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாங்க. அம்னாத்ராவோட அத்துமீறி உள்ள நுழைஞ்சி கருப்பு புத்தகத்தையும் ஆட்டையை போட்டுட்டு மந்திரத்தை ஓத ஆரம்பிப்பான். இந்த 5 ஜாடிலையும் அனன்சுனாமுனுடைய 5 உடல் உறுப்புகள் இருக்கு. இமோடெப் ஓத ஆரம்பிக்க பாதாள உலகத்திலிருந்து அனன்சுனாமுன் ஆவி வெளியே வரும். அனன்சுனாமுனுக்கு உயிர் வந்துச்சு. ஆனால் மற்ற சடங்கு செய்யறதுக்குள்ள ராஜாவோட காவலாளிகள் அந்த சடங்கை நிறுத்திடுறாங்க. இமோடெப்போட சீடர்களை நாக்க வெட்டி உயிரோட புதைக்க ஆரம்பிப்பாங்க. இமோடெப்புக்கோ இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத கொடிய தண்டனையான ஹோம்டாய் தண்டனையை கொடுப்பாங்க. இமோடெப்போட நாக்க வெட்டி அவனை உயிரோட துணியால் சுற்றி சவப்பெட்டியில போட்டு மாமிச சாப்பிட்ற வண்டவன் மேலே போட்டு சவப்பெட்டியை மூடிடுறாங்க. இந்த கொடிய தண்டனை எதுக்கு இமோடெப்புக்கு கொடுத்தாங்கன்னா, இதுக்கு மேலே யாரும் ராஜவம்சத்துக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இமோடெப்புக்கு இந்த தண்டனையை கொடுத்தாங்க. இந்த பெட்டியை திறக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. இவனுக்கு மட்டும் யாராவது உயிர் கொடுத்தாங்கன்னா வெளியே வரும்போது நோய்களை பரப்பக்கூடிய கொடியவனாகவும் நரமாமிசத்திங்கிற மிருகமாகவும் மாறுவான்ட்டு எல்லாருமே நம்பினாங்க சொல்லி டைட்டில் போடுறாங்க. கட் பண்ணால் அம்னாத்ரா 1923. உள்ள என்ன பயங்கரம் இருக்குன்னு தெரியாமல் மனுஷங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. இவங்க தான் மெக்ஜாய். இவங்க ஃபர்ஸ்ட் சீனில் காமிச்சாங்கன்னா அந்த பாடி கார்ட்ஸு. அவங்களுடைய வம்சாவளி கடந்த 3000 வருஷமா இவங்க தான் அம்னாத்ரா பாதுகாத்துட்டு வராங்க. எதிரிங்க சைடு 1000 கணக்கான படை வீரர்களை பார்த்து தளபதி தெரிச்சு ஓடிடுறாரு. இவர் தான் இந்த கதையோட கதாநாயகன் ரிக் ஓகானல். பக்கத்தில் உட்காந்துருக்கான்ல, இவன் தான் அவனோட ஃப்ரெண்ட் பெனி. சரியான சுயநாளை பிடிச்சவன். இவனும் ஓடிடுவான் எதிரிகளை பார்த்து. ரிக் எல்லாருமே சுடுங்க சொல்லி கமாண்ட் பண்ண எல்லா சோல்ஜர்ஸும் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம சைடு ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல. எதிரிங்க சைடு 1000 கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்காங்க. நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ரிக் அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவராலே முடியல. ஓட ஆரம்பிக்கிறாரு. எங்கேயாவது ஒளியலாம் நினைக்கிறாரு. பெனி ஒரு இடத்த பார்த்துறான் ஒளியறதுக்கு. கதவு கதவு மூடாத ரிக்கு கதறான். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காம கதவு மூடிடுறான். ரிக் எதிரிங்க கிட்ட மாட்டிடுறான். ஓடுற வேகத்தில் துப்பாக்கி கீழே போட அந்த துப்பாக்கி எடுக்கிறது கூட டைம் கொடுக்காம சரமாரியா ஷூட் பண்ண ஹீரோ அப்பவும் தெரிச்சு ஓடுறாரு. 4 பக்கமும் எதிரிங்க சுத்தி வளைச்சிடுறாங்க. வழி இல்லாத இடத்துல போயிட்டு ரிக்கு மாட்டிக்கிறான். எதிரிங்க எல்லாம் ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. குதிரைங்களாம் ஏதோ பார்த்து பயந்த மாதிரி அலறடிச்சு ஓட எதிரிங்களும் ஓடிடுறாங்க குதிரை பின்னாடியே. கண்ணை முழிச்சு ரிக் பார்க்க எங்க யாருமே காணோம். திரும்பி பார்த்தா அனுபியஸ் கடவுளோட சிலை. இதுக்கு அடியில தான் இமோடெப்பை புதைச்சி வச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. நீ சாக போற. மண்ணெல்லாம் சீறிக்கிட்டு ரிக்கு மேல அடிக்க ரிக்கு தெரிச்சு ஓடிடுறான். அந்த மண் அப்படி இமோடெப் முகமா மாறுது. எதிரிங்களாம் அலறடிச்சுட்டு ஓடிடுறாங்க. இவங்களுக்கு இன்னும் இங்க இருக்கிற மர்மம் தெரியல. ரிக் எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். யாரோ நம்மள நோட்டை விடுறாங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா மெக்ஜாயோட ஆளுங்க நிப்பாங்க. கூட்டத்துல ஒருத்தர் கேட்பாரு, இவனை என்ன பண்ணலாம், கொண்டுடலாமா? நம்ம எதுவுமே பண்ண வேணாம், இந்த பாலைவனமே அவனை கொண்டுடும். கட் பண்ணா கைரோ 3 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இவங்க தான் ஈவ்லின், இந்த கதையோட கதாநாயகி. இவங்களுக்கு எகிப்தியன் பாஷை தெரியும். எகிப்தியன் மெத்தாலஜில அதிக அறிவு இருக்கு இவங்களுக்கு. இப்போ அவங்க புக் அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. லைப்ரரியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புக்கு பக்கத்து ரேக்ல போய் சேரணும். கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு எந்த இடத்துல இருந்து வைக்கலான்னு பார்ப்பாங்க. பேலன்ஸ் மிஸ் ஆகி பக்கத்து ரேக்ல விழ அந்த இடமே தரமட்டமாயிருது. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டாங்க போங்கன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுத்து நிக்கிறாங்க. உள்ள வந்த லைப்ரரியன் கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. உன்னை நம்பி நான் வேலைக்கு விட்டா
நீ என்னென்ன வேலை எனக்கே காட்டுற பத்தியா? உங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள்ன்றதுனாலதான் நான் உனக்கு இந்த வேலைக்கு வச்சிருந்தேன். என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது. இன்னைக்குள்ள இந்த இடத்த நீ ஒழுங்கு பார்த்தோட சொல்லி லைப்ரரியன் போயிடுவாரு. ஈவிலினுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கும். எங்க இருந்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சவப்பெட்டியா பார்க்க பின்னாடி இந்த சவப்பெட்டியில இருந்து சத்தம் கேட்கும். யாருன்னு சொல்லி எட்டி பார்த்தா ஈவிலினோட அண்ணன் ஜானத்தன். ஈவிலினை நல்லா பயமுறுத்தி விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட செத்தவங்க மேல மரியாதையே கிடையாதா, இப்படிதான் எல்லா விஷயத்துல விளையாடிட்டு இருப்பியான்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் வேற கொஞ்சம் லைப்ரரியில பிரச்சனை பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம பெம்பிரிட்ஜில் திருப்பி என்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி ஈவிலின் சோகமா உட்கார ஜானத்தன் வந்து சமாதானப்படுத்துவான். நான் இருக்கும்போது எதுக்குமே நீ கவலைப்படாத, அதான் நான் இருக்கல, உனக்கு நான் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஜானத்தனுக்கு திருடுறது தான் வேலையே. எங்கேயாவது போய் திருடி எடுத்துட்டு வந்த பொருளை ஈவிலின் கிட்ட கொடுப்பான். அது அவ லைப்ரரியன் கிட்ட கொடுத்து கொஞ்சம் காசு வாங்கி ஜானத்தன் கிட்ட கொடுப்பான். இதுதான் இவனோட வேலையே. அந்த சாவியை ஈவிலின் கிட்ட காட்டுவான். அது அவங்க பசில் பாக்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்ல, இது எனக்கு தீப்ஸ்ல இருந்து கிடைச்சதுன்னு சொல்லுவான். ஈவிலின் ஒரு பட்டன் நமக்கு அந்த சாவி திறந்து பார்த்தா உள்ள மேப் இருக்கும். நேரம் லைப்ரரியன் கிட்ட தான் போவாங்க அந்த மேப் எடுத்துக்கிட்டு. இது நல்லா பாருங்க, அதை செட்டி த ஃபர்ஸ்ட் உடைய அரச முத்திரை. இதுல எழுதிருக்க எழுத்துக்களையும் பாருங்க. இது கண்டிப்பா ஹம்னாப்த்ரா போற வழிதான். ஹம்னாப்த்ராவா? ஹம்னாப்த்ரான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. வெளிநாட்டு பயணிகளுக்காக அரேபியர்கள் கட்டிவிட்டு கட்டுக்கதை. இதை நம்பிலாம் அங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஜானத்தனும் ஈவிலனும் பின்னாடி நின்று பேசிட்டு இருப்பாங்க. லைப்ரரியன் மேப்பை பாக்குறேன்னு சொல்லி மேப்பை எரிச்சு விட்டுருவான். இவங்க 2 பேரும் அணைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பாதி மேப் எரிஞ்சிரும். அது எரிஞ்சது ஒரு வகை நல்லதுதான். ஹம்னாப்த்ரான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இதை தேடி அங்க போய் செத்தவங்க தான் அதிக பேர். அந்த இடத்துக்கு போகாதீங்க. இவங்களாம் அது காதல வாங்குவாங்களா? யார்கிட்ட இருந்து எடுத்துன்னு ஜானத்தன் கிட்ட கேட்க அவன் நேரா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறான். ஆமா, உனக்கு அது தீப்ஸ்ல தானே கிடைச்சதுன்னு சொன்னேன், என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அப்ப அது உனக்கு கிடைக்கல, நீ திருடி தானே வந்திருக்க. ஜானத்தன் இல்ல, நான் பிக் பாக்கெட் அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா நம்ம ரிக்க தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஜானத்தன் இவங்க கிட்ட இருந்து தான் ஆட்டையை போட்டிருக்கான் போல. ஜானத்தன் பம்பரம் எங்க நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிருவானு சொல்லிட்டு அந்த சாவியை பசில் பாக்ஸ் நினைச்சுப்பாங்க. எங்களுக்கு ஒரு பசில் பாக்ஸ் கிடைச்சது, அது உங்களுக்கு அப்படின்னு கேட்க, நீ என்கிட்ட பசில் பாக்ஸை பத்தி கேட்க வரல, ஹம்னாப்த்ரா பத்தி தான் கேட்க வந்த. அந்த பசில் பாக்ஸ் ஹம்னாப்த்ராக்கு தான் சேர்ந்தது சொல்லி எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு அந்த பசில் பாக்ஸ் ஹம்னாப்த்ரா தான் கிடைச்சது. உனக்கு ஹம்னாப்த்ராக்கு போற வழி தெரியும் எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு சொல்லி ஜானத்தன் கிட்ட போக ரிக்குக்கு மூஞ்சி அடையாளம் தெரிஞ்சிடும். ஜானத்தன் தான் பிக் பாக்கெட் அடிச்சான்னு சொல்லிட்டு ரிக்கு மூஞ்சி மேலே குத்து விட ஜானத்தன் சுருண்டு விழுந்துருவான் கீழே. அண்ணன்ற கொஞ்சம் கூட பாசமே இல்லாம அவனை தாண்டி போய் கேள்வி கேட்க ஆரம்பிப்பா ஈவி. அந்த நேரத்துல நிஜமாலே நீங்க ஹம்னாப்த்ரால இருந்தீங்களா? ஆமா, நான் அங்கதான் இருந்தேன். எனக்கு அங்க போறதுக்கு சரியான வழி சொல்லுவீங்களான்னு சொல்லி கேட்க கிட்டவா சொல்றேன்னு சொல்லிட்டு ஈவினிங் கிஸ் பண்ணிடுவான். என்ன முதல்ல இங்க இருந்து காப்பாத்த நான் அவனை அங்க கூட்டிட்டு போறேன்ட்டு ரிக்கு சொல்லுவான். ரிக்குக்கு இன்னைக்குதான் தூக்கு தண்டனை, அவனை தூக்குல போறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. நான் உங்களுக்கு $500 கூட தரேன், அவனை உயிரோட விட்டுருங்கன்னு ஈவிலின் சொல்ல ஜெயிலர் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். ரிக்க தொங்க விட்டுருவாங்க. அவன் கழுத்தெலும்பு இன்னும் உடையல. ஈவிக்கு வேற வழியே இல்லாம அவனுக்கு ஹம்னாப்த்ராக்கு போற வழி தெரியும். அந்த பொறுக்கி நாய்க்கு ஹம்னாப்த்ராக்கு போற வழி தெரியுமா? நிஜமா தான் சொல்றியா? அவனை உயிரோட விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 10% தரேன். எனக்கு 10%லாம் பத்தாது, 50% தரணும் அப்படின்னு சொல்லி உங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி எப்படியோ 25% ஓகே பண்ணிடுவாங்க டீல. ஈவிலின் காப்பாத்திடுவாங்க ரிக்க. கட் பண்ண ஜானத்தனும் ஈவிலின்னு பேசிக்கிட்டே வருவாங்க. எனக்கு அவனை பார்த்தா திமிரு பிடிச்சவன் மாதிரி தெரியுது. அவன் நம்மளுக்கு நிஜமாலே ஹம்னாப்த்ராக்கு போற வழி சொல்லுவானா? யாரை பத்தி பேசிட்டு இருக்க ரிக்கு கேட்க திரும்பி பார்த்த ஈவிலின் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. எதுக்கு உன் பர்ஸ் எல்லாம் பாக்குற? பார்ட்னர் கிட்ட இருந்தெல்லாம் நான் எப்பவுமே திருறது இல்லை பார்ட்னர், நான் உன்னை அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சாட் அவுட் ஆயிடுறாங்க 2 பேரும். அந்த இடத்த பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வேற அங்கேயே இருந்திருக்கேன்னு வேற சொல்றீங்க. இருந்தாலும் சொல்றேன், அது ரொம்ப ஆபத்தான இடம். நீ என்னைய பயமுத்துறியா? உன்னை விட எனக்கு அந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும். அங்க போறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய எதிர்ப்புகளை தாண்டி தான் போகணும். அப்படியே நம்ம போய் சேர்ந்தாலும் நம்மளுக்கு கிடைக்க போறது என்னமோ மணலோ ரத்தமோ மட்டும்தான். பேக் எடுத்துக்கோங்க, வாங்க நம்ம போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிக்க போயிடுவாரு. பின்னாடி பார்த்தா ஜெயிலரும் வருவான். என்னுடைய பங்கை நான் வாங்க வந்திருக்கேன்னு சொல்லி அவனும் கப்பல் ஏறிடுவான். ஹம்னாப்த்ராவுக்கு யாரோ வரதை தெரிஞ்ச மிக்ஜாய் ஆளுங்க அவங்கள சாவடிக்கிறதுக்கு கப்பலை நோக்கி போறாங்க. ஜானத்தனும் 3 அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸும் சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல உள்ள வந்து ரிக்கியும் விளையாட கூப்பிடுவாங்க. வரல ஏதாவது சொல்லலாம்ல, எனக்கு வாழ்க்கையோட தான் விளையாட பிடிக்கும், சீட்டு விளையாட பிடிக்காதுன்ட்டு தலைவர் டைலாக்லாம் பேசுவான். ஓ அப்படியா? யார் முதல்ல ஹம்னாப்த்ராவுக்கு போறாங்க பார்க்கலாமா? $500 பெட்டு. நாங்க ஹம்னாப்த்ராவுக்கு போறோம்னு யார் உங்ககிட்ட சொன்னதுன்னு சொல்ல 3 அமெரிக்கன்ஸும் ஜானத்தனை கை காட்டிடுவாங்க. நீங்க எப்படியோ ஜெயிக்க மாட்டீங்க, நாங்க தான் ஜெயிப்போம். ஹம்னாப்த்ராவுக்கு ரூட்டு தெரிஞ்சவங்க கூட இருக்கான். உங்ககிட்டயும் இருக்கானா? எங்ககிட்டயும் இருக்கான்னு சொல்லலான்னு வருவான் ஜானத்தன். ரிக்கு ஒரு அடி அடிச்சு வாய முறான்ட்டு அந்த அடியிலேயே சொல்றான். விளையாடி முடிச்சுட்டு வா பேசலாம்னு சொல்லிட்டு ரிக்கு போயிடுவான். ஈவிலின் புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல உள்ள வந்த ரிக்கு பேக் தூக்கி டம்மல டேபிள் மேல போட ஈவிலின் பயந்தே போயிடுறாங்க. அந்த பேகை திறக்க ஃபுல்லா துப்பாக்கியே இருக்கு. நம்ம என்ன போருக்கா போறோம்னு ஈவிலின் கேட்க அது ரொம்ப ஆபத்தான இடம், கண்டிப்பா இதெல்லாம் நம்ம கூட இருக்கணும். நான் அங்க ஒரு புக்கை தேடி வரேன். எங்க அண்ணன் அங்க புதையில இருக்க நம்புறான். நீ என்ன நம்புற? அங்க இருக்கிறது பேய்ங்க, அது ஒரு சாப பிடிச்ச இடம் சொல்லி அங்க இருக்கிற நாடோடிகளும் அதை தான் நம்புறாங்க. எனக்கு அது மேலாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனா அந்த புக்கை மட்டும் நம்புறேன். அந்த புக்கோட பேரு அமுன்றா புத்தகமா? எனக்கு அதை பத்தி தெரியும். அது தங்கத்தாலான புத்தகமாமே.
அது தங்கத்தால் ஆனது பற்றிலாம் உனக்கு கவலையே கிடையாதுல. உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு ஈவ்லின் சொல்ல, என் பொக்கிஷம் என்னன்னு எனக்கு தெரியும். சரி, எதுக்கு அன்னைக்கு என்னை கிஸ் பண்ண? எப்படியோ சாக போகிறோன்னு நினச்சேன். சரி, கடைசி ஆசைன்னு எனக்கும் ஒன்று இருக்கும்ல. ஈவ்லின் கோச்சிட்டு போயிடுவாங்க. ரிக்கு பின்னாடியிலேருந்து ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா பெனி. நீ தான் அந்த அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் அம்னாத்ராவை கூட்டிகிட்டு போகிற ஆளா? திட்டம் போட்டு அவனை நடு பாலைவனத்தில் தவிக்க விட்டு ஓடி வரலான் இருக்கியா? அப்படிலாம் பண்ண முடியாது. அமெரிக்காக்காரன் ரொம்ப உஷாரான ஆள். பாதி பணம் தான் தந்திருக்கான். அம்னாத்ராவை போயிட்டு ரிட்டர்ன் கைரோ வரும்போது தான் மீதி பணத்தையும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. உன்கிட்ட இருந்து அவனுக்கு தப்பிச்சானுங்கடா. நீ தான் அம்னாத்ராவை என்றைக்குமே நம்பினதே கிடையாது. எதுக்கு திருப்பி வர? அந்த பொண்ணு தான் என்னுடைய உயிரையே காப்பாற்றினான். அவளுக்காக தான் திருப்பி நான் அம்னாத்ராக்கே வரேன். பெனி டபுள் மீனிங்ல பேச ரிக்கு தண்ணியில் தூக்கி போட்டுருவான் பெனியை. ரிக்கு துப்பாக்கியில எடுத்து வச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்துல தண்ணி காலடி தடலாம் தெரியும். இப்பதான் அவனை தூக்கி போட்டோன்னு எட்டி பார்க்க பெனி தண்ணியில தான் இருப்பான். அப்ப யாரோ உள்ள வந்திருக்காங்க. புக்கு படிச்சுக்கிட்டே தலை வாரிட்டு இருப்பாங்க. புக்கு கீழே விழுந்துரும். எடுக்கலான்னு கீழே குனிய நிமிந்து பார்த்தா மெக்ஜாயால நிற்பான். மேப் எங்கன்னு கேட்க டேபிள் மேலதான் இருக்கு, எடுத்துக்கோன்னு ஈவி சொல்லுவாங்க. அடுத்து சாவி எங்கன்னு கேட்பான். சாவினா என்னன்னு அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது பசுல் பாக்ஸ் தான் அவன் நினைச்சிட்டு இருக்காரு ஒழிய அது சாவின்னு அவளுக்கு தெரியாது. அந்த நேரத்துல உள்ள வந்து ரிக் சுட ஆரம்பிப்பான். ஈவ்லினும் ரிக்கோ தப்பிச்சிருவாங்க அந்த இடத்த விட்டு. மேப்பை உள்ள விட்டுட்டேனே. மேப் எதுக்கு? அதான் நான் இருக்கல. சாவியை விட்டு போயிடுவாங்க. மெக்ஜாயால் பாத்துருவான். எடுக்கலான்னு கீழே குனிய ஜானத்தன் அந்த நேரத்துல கரெக்டா உள்ள வந்து தள்ளி விட்டுருவான். நெருப்புல விழுந்துருவான் மெக்ஜாயாலு. ஜானத்தன் அந்த சாவி எடுக்கலான்னு பார்க்க மெக்ஜாயால் அந்த சாவி எடுத்துருவான். ஜானத்தன் ஓடிடுவான். கப்பலே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருமே தப்பிக்க ஆரம்பிப்பாங்க. ரிக்கு அவன் கண்ணில் படுற மெக்ஜாயாலுங்கெல்லாம் சுட ஆரம்பிக்கிறான். உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? எனக்கு ஓரளவுக்கு நீச்சல் அடிக்க தெரியும்னு சொன்ன உடனே தண்ணியில் தூக்கி போட்டுருவான் ரிக்கு. சரி, நம்மளும் தண்ணியில் குதிக்கலான்னு வர இன்னொரு மெக்ஜாயால் மேல வந்துருவான். இவங்க 2 பேருக்கு சண்டை நடக்குது. எப்படியோ ரிக் அவனையும் சமாளிச்சு தள்ளி விட்டுருவான். ஜெயிலர் ஓடி வந்து என்ன பண்றது உக்கானு கேட்க, நீங்க இங்கே இருங்க, உதவிக்கு ஆளை அனுப்புறான்னு சொல்லி ரிக்கு குதிச்சிருவான் தண்ணியில. வேற வழியே இல்லாம பின்னாடி அவனும் குதிச்சிருவான். ஜானத்தன் கிட்ட அந்த சாவி எப்படியே கிடைச்சிரும். ஜானத்தனும் குதிச்சிருவான். அமெரிக்கன்ஸும் தப்பிச்சிருவாங்க. ஒட்டகத்தை விலை பேசி வாங்கிடுவாங்க. ஈவ்லின் அரேபியன் ட்ரெஸ்ல வர ரிக்கி இம்ப்ரெஸ் ஆயிடுவான். ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு 4 பேர் அம்னாத்ராவை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு இந்த ஒட்டகத்தையே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ஆசை போட்டுக்கிட்டு கண்ட இடத்துல துப்பிக்கிட்டு இவன் ஒட்டகத்தோட ரொம்ப மோசமான ஆளா இருக்கான்ப்பா. அவங்க பயணம் பண்ணி ராத்திரி ஆயிருச்சு. 3 பேரை தூக்கிட்டாங்க. ஆனா ரிக் மட்டும் முழிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் ஒரு கொரட்ட சத்தத்துல ஜானத்தனுக்கு தூக்கமே வரல. கையில வச்சு இந்த சாட்டையை வச்சு ஜெயிலர் வாய் மேலே அடிச்சு தூங்கிடுவான். ரிக்குக்கு யாரோ நோட்டை வருது தெரிஞ்சிருச்சு. வேற யாரும் இல்லை, நம்ம மெக்ஜாயாலுங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. இவனுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். 2 டீமும் ஒரே நேரத்துல வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த சூரிய வெளிச்சத்துல அம்னாத்ரா தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவங்க வச்சுட்டு இருக்க ஒட்டகத்தையும் குதிரையும் வச்சு அம்னாத்ராவை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. பெனி அப்ப கூட சும்மாவே இருக்க மாட்டான். கையில வச்சு இந்த சாட்டையை வச்சு ரிக்க அடிக்க காண்டான ரிக்கு பெனியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவான். ஈவ்லின் முன்னாடி போயிடுவாங்க. நம்ம ஆளுங்க தான் ஜெயிச்சு $500 இவங்களுக்கு தான். அமெரிக்கன்ஸ் அவங்க கூட்டிட்டு வந்த கூலி ஆளுங்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பரபரப்பா. நம்ம ஹீரோ சைட எல்லாருமே பொறுமையா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நினைக்கிறியா? அவங்க ஒரு பொண்ணை நம்பி வந்திருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஈவ்லினை குறைச்சு மதிப்பிட்டுருவான். அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து எதையோ ஆட்டையை போட்டு ஈவ்லின் கிட்ட கொடுப்பான் கிஃப்டா. ஓபன் பண்ணி பார்த்தா டூல் கிட்டு. ரிக்கோட டீம் முதல்ல உள்ள போயிடுவாங்க. 4 பேர் அனுபியஸ் சிலையோட கால் கீழே வந்துருவாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். 4 பேரை ஒளிஞ்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து ரெடியா நிப்பாங்க. பார்த்தா நம்ம அமெரிக்கன்ஸ் அவங்களும் உள்ள வந்திருக்காங்க போல. 2 டீமுக்கும் வாக்குவாதம் வரும், யாருக்கு இந்த இடம் சொந்தன்ட்டு. ஈவ்லினுக்கு ஒரு ஐடியா வரும், கீழ் வழியில இருந்து தோண்டலான்னு சொல்லிட்டு. நம்ம 2 டீமுக்கும் ஆதாயம் தேவைப்படுது. நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டா யாருக்குமே எந்த பயனும் கிடையாது. இவங்க தான் சமாதானப்படுத்துவாங்க ரிக்க, நம்ம வேற இடத்துல தோண்டலாம்னு சொல்லிட்டு. அனுபியஸ் கால் கீழே இருந்து தோண்ட ஆரம்பிப்பாங்க. சரி, நம்ம கூட ஒருத்த வந்தானே, அவன் எங்க போனான்? ஜெயிலர் வேற எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் படக்கூடாத ஒரு விஷயம் கண்ணில் பட்டுது. வண்டுங்களை ப்ளூ கோல்டு நினைச்சு எடுத்து பைக்குள்ள போட்டுப்பான். கட் பண்ண அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்கன்னு காட்டுறாங்க. ஒரு அமெரிக்கன் தோண்டலான்னு முயற்சி பண்ண, இரு, பேரோட வம்சாவளிகள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, நம்ம கூட்டிட்டு வந்த கூலி ஆளுங்களை வச்சு தோண்டலாம். அந்த 3 கூலி ஆளுங்களும் தோண்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க தோண்டி எடுக்கும் போது அடிச்ச போக அந்த விஷவாய்வு பட்டு அவங்க உடம்புல இருக்கிற செதை அப்படியே உருகிடும். அதை பார்த்து எல்லாருமே பயந்துருவாங்க. ரிக்கோ ஈவியும் மம்மிஃபை எப்படி பண்றதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஜானத்தன் கால் பிளரான்னு சொல்லி அடிக்க அனுபியஸ் கால்கில இருந்த சவப்பெட்டி கீழே விழுந்தது. கட் பண்ணா அடுத்து ஜெயிலரை காட்டுறாங்க. ப்ளூ கோல்டு நினச்சி ஒன்று பைக்குள்ள போட்டுட்டு இருக்கான். ஒன்று தவறி கீழே விழுந்துரும். அதுல இருந்து வெளியே வந்த வண்டு அவன் கால்குள்ள போயிடும். அவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான். ஆனா அதை வெட்டி தான் எடுத்தாகணும். அதெல்லாம் அவன் யோசிக்கிறதுக்குள்ள அவன் மூளைக்குள்ள போயிடுது. கட் பண்ணா ரிக் டீம் காட்டுறாங்க. இது கண்டிப்பா பூட்டாதான் இருக்கணும். சாவி இல்லாம திறக்கணும்னா அடிச்சு உடைக்க எப்படியாவது 1 மாசமாச்சு ஆகும். சாவியா? சாவின்னு ஒண்ணுதான் அந்த கப்பல்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது ஈவ்லினுக்கு. என்னை கொல்ல வந்தவனும் சாவின்னு இதை தான் கேட்டான். ஈவ்லின் அந்த சாவி எடுத்து கரெக்டா அட்டாச் பண்ணிடுறாங்க. திடீர்னு அந்த ஜெயிலர் கத்துற சத்தம் கேட்குது. 3 பேர் ஓடி போய் வெளில பாக்குறாங்க. ஜெயிலர் தலையை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டே ஓடி செவுத்துல மோதி கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான், ஜெயிலரோட கதை முடிஞ்சு. இதோட 3 பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆச்சரியத்துல அப்படியே நிக்கிறாங்க. அந்த ஜெயிலர் எப்படி செத்துருப்பான்னு ஈவ்லின் கேட்க, அவன் தின்னே செத்துருப்பான் ஜானத்தன் கமெண்ட் பண்றான். நம்ம அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு எதுவுமே கிடைக்கலையா.
பரிதாபமாக 3 கூலி ஆளுங்க இறந்துட்டாங்க. சால்ட் ஆசிட் ஒரு வகையான உப்பு தரம், அது பட்ட உடனே தோல் எல்லாம் அப்படியே உருகி வெளில வந்திருக்கு. நிஜமாலே இது சாப பிடிச்ச இடம் தான் ஜானதன் சொல்ல, காத்தடிச்சு நெருப்பு அணைஞ்சு எரியுது. ஈவ்லின் பயந்துருவாங்க. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு இந்த சாபத்து மேலாம் நம்பிக்கை கிடையாது. என் கண்ணு முன்னாடி நான் என்ன பார்க்குறேனோ அதை தான் நான் நம்புவேன். சும்மா இல்லாமல் ஜானதன் ஜெயிலரோட பேக்கை நோண்ட உள்ள ஏதோ கத்துவான். எல்லாரும் பயந்துருவாங்க. என்ன இருக்கு உள்ள? பரவாயில்லையே, நல்லா மிலிட்ரி சரக்காக வச்சிருக்கானே அந்த வார்டனு. திடீர்னு எல்லாருமே கத்துற சத்தம் கேட்கும். 3 பேரும் ஓடி போய் பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம மெக்ஜாய் ஆளுங்க தான். பார்க்குறவங்க எல்லாருமே வெட்டி கொள்றாங்க. அமெரிக்கன்ஸும் சுட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து ரிக்கோ சுட ஆரம்பிக்கிறாரு. ஜானதன் ஸ்டைலாக சரக்கு அடிச்சுக்கிட்டே சுட்டுட்டு இருக்கான் ஒருத்தனை. திடீர்னு வந்த பெனி ஜானதன் கிட்ட இந்த சரக்கை வாங்கி அடிச்சிட்டு இருப்பான். மெக்ஜாய் கேப்டனை பார்த்தவொடனே பெனி ஜானதன் மூஞ்சி மேல துப்பி ஓடிடுவான். ஜானதனை தோத்திட்டு வருவான் மெக்ஜாய் கேப்டன். தூரத்துல இருந்து பார்த்த ரிக்கு மெக்ஜாய் கேப்டன் மேல குதிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். ரிக்கு துப்பாக்கி எடுக்க மெக்ஜாய் கேப்டன் அதை தட்டி விட்டுருவான். ரிக்கு சம்மர் சால்ட் அடிச்சு டைனமைட்டை கையில பிடிச்சி நிக்க, போதும், செத்த வரைக்கும் போதும், ஒண்ணு இந்த இடத்த விட்டு போங்க, இல்ல இங்க இருந்தே சாகுங்க, உங்களுக்கு 1 நாள் அவகாசம் தரேன். மெக்ஜாய் கேப்டன் அவங்க சோல்ஜர்ஸும் போயிடுவாங்க. கட் பண்ணா அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்கன்னு காட்டுறாங்க. அவங்களுக்கு பாக்ஸ் கிடைக்கும். அந்த பாக்ஸை தூக்கி வெளியில் வைப்பாங்க. அந்த கைடு படிக்க ஆரம்பிப்பான். இந்த பெட்டகத்தை யாரு திறக்கிறாங்களோ அவங்களுக்கு சாவு நிச்சயம். அப்படி சொன்ன உடனே அடிச்ச காத்துல பயந்து கூலியாளங்களாம் ஓடிடுவாங்க. அப்போ கூட பயப்படாம மேல படிக்க ஆரம்பிப்பான். செத்தவங்களை யாராவது உயிர் தலை வச்சா அவங்களுக்கு தண்டனை மட்டும் இல்ல, சாபமும் சேர்ந்தே கிடைக்கும். அப்படி உயிரோட வந்தவன் இந்த பெட்டகத்தை திறந்து அவங்களுடைய உடல் உறுப்பு எடுத்து தனக்கு வச்சுப்பான். அதனால அவன் முழு வளர்ச்சி அடைவான். அவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல பெனி ஓடிடுவான், திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அந்த பாக்ஸை திறந்தவொடனே அதுல இருந்து வந்த போக 4 பேர் மேலேயும் பட்டுரும். கட் பண்ணா ரிக் டீம் என்ன பண்ணது காட்டுறாங்க. அந்த சவப்பெட்டியை எடுத்து நிமித்தி வைக்கிறாங்க. இதுல எழுதியிருக்க எழுத்தெல்லாம் பாத்தீங்களா? இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத கொடூரமான தண்டனை தான் இவனுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பண்றது, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. உள்ள யார் இருக்காங்க பாத்திரலாமான்னு சொல்லி திறப்பாங்க. உள்ள இருந்து அந்த எலும்பு கூட பார்த்து 3 பேர் பயந்துடுறாங்க. இமோடெப் அந்த சவப்பெட்டி முழுக்க கீர்ன அடையாளம் தெரியுது. இவனை உயிரோட இந்த சவப்பெட்டியில போட்டிருக்கணும். இது இவன் தான் எழுதியிருக்கான். மரணம்ன்றது வெறும் ஒரு ஆரம்பம் தான். கட் பண்ணா திருப்பி அமெரிக்கன்ஸை காட்டுறாங்க. இவங்களுக்கு அந்த புத்தகம் கிடைச்சிருது, இந்த புக் ஆஃப் டெத் கிடைச்சிருது. அந்த ஜாடியை பொக்கிஷம் நினைச்சு எடுத்துக்கிறானுங்க. ஆனா அது மரணத்தோட சாவின்னு இவங்களுக்கு இன்னும் தெரியல. அந்த கைடு அந்த புக்கை திறக்கிறதுக்கு முக்கிட்டு இருப்பாரு. ஈவ்லின் அந்த புக்கை பார்த்துருவாங்க. இது அவன் உயிரோட இருக்கும் போதே போட்டிருக்காங்க. இவனுக்கு இருக்கிறதுலே கொடிய தண்டனையான ஹோம்டாய் தண்டனையை தான் கொடுத்துருக்காங்க. இந்த தண்டனையை ராஜாக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு தான் தருவாங்க. அப்படி இந்த தண்டனைக்கு ஆளானவன் உயிர் தெழுந்தானா இந்த உலகத்துக்கு பெரிய ஆபத்து வரன்னு அவங்க நம்பினாங்க. அடுத்த சீனே அமெரிக்கன்ஸ்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஈவ்லின் வந்து அந்த பிளாக் புக் ஆஃப் டெத்தை திருடிட்டு வந்துருவாங்க. ரிக் அதை பார்த்துருவாரு. என்ன திருடிட்டு வந்தேன்னு கேட்க, எங்க அண்ணன் பாஷையில சொன்னா இதை நான் கடன் வாங்கிட்டு வந்தேன்னு ஈவ்லின் சொல்லுவாங்க. நம்ம படிக்க தானே போறோம், இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ஈவ்லின் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த புக்ல இருக்கிற மந்திரத்தை வாசிக்க இமோடெப் எழுந்துடுறான். திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த கைடு கத்துறாரு அங்கிருந்து, அந்த புத்தகத்தை படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. பாலைவனத்துல இருந்து மொத்த வெட்டுக்கிளிகளும் அம்னாப்தராவை நோக்கி வரும். எல்லாரும் அந்த வெட்டுக்கிளியை பார்த்து பயந்து உள்ள விட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 3 அமெரிக்கன்ஸ்ல ஒரு அமெரிக்கன் கீழே விழுந்துருவாரு. இவன் பேரு பர்ன்ஸ். அவன் கண்ணாடியும் கீழே விழுந்துரும். அவன் கண்ணாடி போடலன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது. அந்த கண்ணாடியை மெரிச்சுக்கிட்டு அவனோட தீப்பந்தை எடுத்துக்கிட்டு ஓடிடுவான் பெனி. திடீர்னு ஒரு சத்தம் கேட்க துப்பாக்கி எடுத்து யாராங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். கடைசியா பின்னாடி யாரோ இருக்கிறது தெரிஞ்சிருது. திரும்பி பார்த்தா இமோடெப் கிட்ட மாட்டிக்கிறான் பர்ன்ஸ். கட் பண்ணா ரிக்கோட டீமை காட்டுறாங்க. திடீர்னு பூமி அதிருது. மண்ணுக்குள்ள இருந்து வண்டுங்க பீச்சி அடிக்க 3 பேர் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பக்கம் போய் நின்றுவாங்க. ஈவ்லின் ஒரு செவத்துக்கிட்ட போய் சாய, அது ஒரு ரகசிய அறை, அதுக்குள்ள போயிடுறாங்க. ஈவி அந்த ரகசிய அறைக்குள்ள வந்துடுறாங்க. திரும்பி பார்த்தா பர்ன்ஸ் நிக்கிறான். நல்ல வேளை நீங்க இருக்கீங்களா, யாருமே இல்லைன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். பர்ன்ஸ் திரும்பி பார்த்தா அவனுக்கு கண்ணே இல்லை. ஈவ்லின் பயந்தே போயிடுறாங்க. திரும்பி பார்த்தா இமோடெப்பு தூக்கி வாரி போட்டது ஈவ்லினுக்கு. வழியே இல்லாத இடத்துல போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஈவ்லினை பார்த்த இமோடெப் அனன்ஸ் நாமுன்னு சொல்றான். ரிக்கும் ஜானத்தனும் ஈவ்லின் நின்ன இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்கன்ஸ் ஓடி வரதை பார்த்த ரிக்கும் ஜானத்தனும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கூலியாளி கீழே விழுந்துடுறாரு. இன்ஸ்டன்டா அந்த வண்டுங்கெல்லாம் அவருடைய மாமிசத்தை சாப்பிட்டு இருக்குங்க. ரிக்கி ஈவ்லினை பார்த்துடுறான். உன்னை தேடி எங்கெங்கெல்லாம் போறது, நீ இங்கதான் இருக்கியான்னு சொல்ல முன்னாடி இமோடெப்பை பார்த்து ரிக்கு பயந்துடுறான். அந்த நேரத்தில் ஜானத்தனும் அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. உள்ள பார்த்துட்டு எப்பா என்ன இலவடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே நின்றுறானுங்க. இமோடெப் கத்த ஆரம்பிக்க ரிக்கும் கத்தி ஷூட் பண்ணிட்டு ஓடிடுறான். ஜானத்தனும் அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடியே போயிடுறாங்க. இமோடெப்புக்கு ஒண்ணுமே ஆகல. திருப்பி எழுந்திருச்சு பாக்குறான். எல்லாருமே தப்பிச்சு வெளியில வந்துருவாங்க. மெக்ஜாய் ஆளுங்க வந்துருவாங்க. அந்த நேரத்துல நான் உங்களை அன்னைக்கே போக சொன்னேன், போகல. 3000 வருஷமா தூங்கிட்டு இருந்தவனை தட்டி எழுப்பி வம்ப நீங்களே விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. நான் அதை சுட்டுட்டேன், கவலைப்படாத. எந்த ஆயுதத்தாலும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பர்ன்ஸை காப்பாத்திருவாங்க இவங்க.
ஆனால் தப்பாக புரிஞ்சுப்பாங்க அமெரிக்கன்ஸ். என்னடா பண்ண என் ஃப்ரெண்டுன்னு கேட்க, நாங்கள் அவனை காப்பாற்ற தான் செஞ்சோம், இல்லைன்னா எந்நேரத்துக்கு அவன் பலியாக இருப்பான். மெக்ஜாய் சோல்ஜர்ஸும் உள்ளே போய் தேடலான்னு ஆரம்பிப்பாங்க. நான் தான் அதை சுட்டுட்டேன்னு சொல்கிறேன்ல, ஒன்று தெரிஞ்சுக்க, அவனுக்கு பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, அவன் நிறுத்த போகிறதும் கிடையாது. பெனி இன்னும் தப்பிக்கல. அனுபியஸ் கால்கையில் வந்து நின்றுவான். பின்னாடி பார்த்தா இமோடெப் நிற்க ஒரு டாலர் எடுத்து அந்த ஒரு டாலர் உள்ள மொழியை பேசிகிட்டு இருப்பான் இமோடெப் கிட்ட. கடைசியாக ஸ்டார் சிம்பிள் எடுத்து காட்ட, இது அடிமைங்களோட பாஷை, இனிமே நான் சொல்கிற வேலையை நீ செய். இந்த அன்பளிப்பு ஒரு ஜாடி தான் என்கிட்ட இருக்கு, மிச்ச ஜாடியெல்லாம் எங்க? நம்ம ஆளுங்களாம் தப்பிச்சிருவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ அந்த பொட்டியை திறந்தவங்க அந்த ஜாடியை எடுத்துக்கினாங்க. இப்போ அந்த புகை அந்த அமெரிக்கன்ஸ் மேலே பட்டிருக்கு. இப்போ அவங்களோட உடம்பு இமோடெப்புக்கு சொந்தமானது. கைரோக்கு வந்துடுறாங்க நம்ம ஆளுங்க. ரிக்குக்கும் ஈவ்லினுக்கும் வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. நாம தான் அதை எழுப்பணும், நாம தான் அதை அடக்கணும்னு சொல்ல ஈவ்லின், இதை பாரு, அவன் தான் சொன்னான்ல, எந்த ஆயுதத்தாலையும் அவனை தான் அழிக்க முடியாது, அவன் சொன்னான், கேட்டியே இல்லையா? அவனை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இதை பாரு ஈவ்லின், என்னோட உயிரை நீ காப்பாற்றிருக்க, அதனால தான் உன்னை நான் ஹம்னாப்ராவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். என்னோட வேலை இதோட முடிஞ்சது. நீ என் கூட வரதா இருந்தால் வரலாம், இல்லை இங்கே இருக்கலாம். நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு ஈவ்லின் சொல்ல, சரி உன் இஷ்டம்னு சொல்லி ரிக்கு போயிடுறாரு. இவர் தான் விங்ஸ்டன், வேர்ல்டு வாரில் ஃபைட்டர் பிளெயினோட பைலட்டாக இருந்தவர். இப்போ அவருடைய ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கார். இப்போ இவருக்கு தேவையெல்லாம் கடைசியாக ஒரு சேலஞ்சான ஒரு அட்வென்ச்சர் தான். கரெக்டாக அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸை வந்துடுறாங்க. நாளைக்கு தான் கப்பல் புறப்படுதான், இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, உன்னுடைய ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்? அவன் எப்படி நல்லா இருப்பான்? அவனுக்கு கண்ணும் நாக்கும் ரெண்டுமே போயிடுச்சு. பெனி இமோடெப்பை ராஜான்னு சொல்லி பேர்ன்ஸுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருப்பான். பேர்ன்ஸும் அதை நம்பிடுவான். நீ கொடுத்த நாக்குக்கும் உன் கண்ணுக்கும் ரொம்ப நன்றி சொன்னார். ஆனால் அவனுக்கு இன்னும் தேவைப்படுது. 3000 வருஷமாக தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பினது நீயும் உன் நண்பர்களும். அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லியே ஆகணும்னு சொல்ல, இமோடெப் அவனோட மாஸ்கை கட்டி அவனோட முகத்தை காட்டுறான். எப்பா, கட் பண்ண ரிக்கா காட்டுறாங்க. தண்ணி எல்லாமும் ரத்தமாகவும் மாறிச்சு. வானத்துலேருந்து நெருப்பு மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. ரிக்கு பெனியை பார்த்துறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? மேலேருந்து சத்தம் கேட்குது. ஈவ்லினும் ரிக்கோ மேலே போகிறாங்க. பார்த்தா பேர்ன்ஸ் எலும்பு கூட கிடக்க இமோடெப் வளர்ச்சி அடைகிறான். ரிக்கு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இமோடெப்புக்கு ஒன்றுமே ஆகலை. முன்னாடியாச்சும் சுடும் போது கீழே விழுந்தான். இப்போ முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறான். வந்தவன் தூக்கி வீச நேராக அவங்க ஜானத்தான அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே விழுந்துடுறான் ரிக்கு. ஈவ்லினை பார்த்த இமோடெப், என்னை உயிர் தலை வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண வர, பின்னாடி பூனையை பார்த்து பயந்து ஓடிடுறான் இமோடெப். நேராக ரிக்கோட டீம் மியூசியமுக்கு தான் போகிறாங்க, லைப்ரரியனை பார்க்க. பார்த்தா அங்கே மெக்ஜாய் கேப்டன் நிற்பார். பார்த்தா அப்புறமேட்டு தான் இது லைப்ரரியனும் அவங்களோட வம்சாவளின்ட்டு. 3000 வருஷமாக நாங்கள் தான் ஹம்னாப்ராவை பாதுகாத்துட்டு வரோம். இப்போ எல்லாமே உங்களால் மாறிடுச்சு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, அவன் ஏன் பூனையை கண்டா பயப்படுறான்? பூனைங்க பாதாள உலகத்தோட பாதுகாவலர்கள். அவன் வளர்ற வரைக்கும் அதை பார்த்து பயப்படுவான். அவன் முழு வளர்ச்சி அடைஞ்சிட்டானா எதை பார்த்தா பயப்பட மாட்டான். ஜானத்தை அங்கே பேசுறது எதுவுமே கண்டுக்காம அங்கே பொம்மைங்களோட விளையாடிட்டு இருப்பான். அவனை நான் ஹம்னாப்ராவோட முதல் தடவை பார்க்கும்போது என்னை அவன் அனஞ்சனாமனு கூப்பிட்டானா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் செத்து போன காதலி இன்னும் அவன் மறக்கல போல. ஈவ்லின் மூலமா திருப்பி அடைய நினைக்கிறான் போல. அவனோட சக்தி வளர்ச்சி அடைகிறது உதாரணமா சூரிய கிரகணம் நடக்குது. சரி, அந்த பெட்டி திறக்கும் போது யார் யாரெல்லாம் இருந்தது? நாங்கள் 4 பேர் இருந்தோம். அதில் எகிப்தியன் மெத்தாலஜி பற்றி தெரியல, அந்த கைடும் இருந்தார். இமோடெப் முதல்ல அவனை பார்க்கறதுக்குள்ள நம்ம அவனை கண்டுபிடிச்சாகணும். ஈவ்லினும் வரான்னு சொல்லுவாங்க. ரிக்கு உள்ள தூக்கி போட்டு தாப்பால் போட்டுருவாரு. நான் அந்த கைடை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஈவ்லினை பார்த்துக்கிறீங்க, சரியா? ஜானத்தன், வா, நம்ம 2 பேரும் போகலாம். அடுத்து எகிப்தியன் மெத்தாலஜி பற்றி தெரிஞ்ச அந்த கைடை தான் காட்டுறாங்க. இமோடெப் கிட்ட மாட்டிக்கிறான். பெனி என்னமோ தேடிட்டு இருக்கான். உள்ள வந்த ரிக்கும் ஜானத்தனே பார்த்து பெனி ஓட ஆரம்பிக்க சேரை தூக்கி பெனி மேலே போட்டு அவனை கீழே தள்ளி விட்டுறான். பாலைவனத்துலேருந்து ஏதோ புது ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கியாமே, அப்படியா? அவனை அழிக்கிறதுக்கு பதிலாக அவன் கூடயே சேர்ந்துட்டியா? உன்னை என்னடா பண்ணலாம்? அவனை எதிர்க்கிறது முட்டாள்தனம். அதனால தான் நான் அவன் கூட சேர்ந்துட்டேன். ஏன்னா நான் உயிரோட இருக்கணும்ல. சரி, நான் வரும்போது என்ன தேடிட்டு இருந்தேன்? மரியாதையா சொல்லு. செத்து போன காதலியை உயிர் தெள வைக்கிறதுக்கு அவனுக்கு அந்த கருப்பு புத்தகம் தேவைப்படுதான். அவனுக்கு இன்னொன்னு வேணுமா? இவனோட தங்கச்சி. வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஜானத்தன் ரிக்கோ திரும்பி பார்க்க பெனி அடிச்சுட்டு ஓடிடுவான். அந்த கைடோட கதை முடிஞ்சிருச்சு. இமோடெப் அந்த புக்கையும் ஜாடியை எடுத்துப்பான். இமோடெப் வாயிலிருந்து வந்த பூச்சியால மக்கள்லாம் அவனோட அடிமையாயிடுறாங்க. அடுத்து அவன் ஈவி கிட்ட தான் போவான். வா போலான்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பிடுவாங்க. ஒரு அமெரிக்காக்காரன் சரக்கு வாங்குறன்னு சொல்லிட்டு கீழே போயிடுவான். இன்னொரு அமெரிக்கன் அதை ஜாடி கிட்ட விளையாடிட்டு இருப்பான். வெளியில ஏதோ சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்க்க உள்ள வந்த இமோடெப் அவனோட கதையை முடிச்சு அடுத்த ஜாடியை எடுத்துக்கிறான். அந்த வண்டை எப்படி சாப்பிட்றான் பாருங்க. சாவி ஓட்டையிலிருந்து மண் உருவத்தோட அந்த இமோடெப் ஈவ்லினை கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். உள்ள வந்த ரிக்கு பூனையை வச்சு பயமுறுத்தி இமோடெப் திருப்பி விரட்டி அடிச்சிருவான். கற்பனை திருப்பி மியூசியம் வந்துருவாங்க ரிக்கோட டீமு.
இப்போ இன்னும் ஒரே ஒரு அமெரிக்கன் மட்டும்தான் உயிரோட இருக்கான். கருப்பு புத்தகம் உயிர் தரதா இருந்தா கண்டிப்பா அப்ப அந்த தங்க புத்தகம் உயிரை எடுக்கிறதா தான் இருக்கும். இமோட்டெப்பால உருமாறின மக்கள் எல்லாமே லைப்ரரியை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. இமோட்டெப்போ பின்னாடியே வருவான். அந்த தங்க புத்தகம் ஆர்எஸ் அலக்கில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க ஈவ்லின். ஜானத்தன் காரை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போக வெளியே வந்து இமோட்டெப்போட அடியாளுங்கெல்லாம் துரத்திட்டு வர ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல யோசிச்ச ஜானத்தன் ஜோடியில ஐக்கியமாயிடுவான். ரிக்கோட டீம் தப்பிக்கிறத பார்த்த பெனி போட்டு கொடுத்துருவான் இமோட்டெப் கிட்ட. உனக்கு அவன் கையில தான் சாவு பெனி, எழுதி வச்சுக்க. ரிக்கோட டீம் மார்க்கெட் வழியா பூந்து எஸ்கேப் போயிடலாம் நினைக்க அங்கேயும் வந்துருவாங்க இமோட்டெப்போட அடியாளுங்க. நிக்காத, ஏத்தி சாவடி எல்லாருமே சொல்லி ஆக்சிலரேட்டரை கொடுக்க எல்லாருமே கார் முழுக்க சூழ்ந்துருவாங்க. ரிக்கு, மெக்ஜாய், கேப்டன், லைப்ரரியன் 3 பேரும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அடிக்கிறாங்க. ஆனா அமெரிக்கன் மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துருவாரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சுட்டு தள்ளுவாரு. ஆனா புல்லட் காலியாக ஜாடியை பார்த்து கோவமான இமோட்டெப் அவனே சாகடிச்சிடறான். கார் ஒரு இடத்துல மோதிரும். எல்லாருமே வழி இல்லாத இடத்துல போய் மாட்டிப்பாங்க. இமோட்டெப் முழு வளர்ச்சி அடைஞ்சிருவான். நீ என் கூட வந்தினா உன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே நான் உயிரோட விட்டுருவேன். ஈவ்லினுக்கும் வர வழி இல்லாமல் சரி எல்லாருமே காப்பாற்றணும் சரின்ட்டு அவங்களும் போயிடுவாங்க. ஜானத்தன் கிட்ட இருந்த சாவியை பெனி எடுத்துக்கிறான். அவங்க எல்லாரையுமே கொன்னுடுங்க. ரிக்குக்கு ஒரு ஐடியா வந்துடும், ட்ரைனேஜ் வழியாக தப்பிச்சிடலான்ட்டு. ஜானத்தனையும் மெக்ஜாய் கேப்டனையும் முதல்ல உள்ள அமைச்சிருவாங்க. லைப்ரரியன் வரமாட்டாரு, சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ரிக்கு தப்பிச்சிருவாரு. லைப்ரரியன் மாட்டிக்கிட்டு அங்கேயே இறந்துருவாரு. கட் பண்ண விங்ஸ்டன் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு போவாங்க. விங்ஸ்டன் இந்த மாதிரி சேலஞ்சுக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாரு. அவங்க கூப்பிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாரு. ஃபைட்டர் பிளைட்டை எடுத்துக்கிட்டு அம்னாத்ரா நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஃபைட்டர் பிளைட்ல இடம் இல்லாம ஜானத்தன் அந்த ரெக்க மேல படுக்க வச்சிருவாங்க. தலைவனுக்கு அல்ல இல்லை. அதுவே அந்த சைடு மெக்ஜாய் கேப்டன் என்ஜாய் பண்ணிட்டு வராரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட்டர் பிளைட்ல வருது. லைட்ல வரதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மணல் புயல் இமோட்டெப் தான். இவங்க வர நேரம் பார்த்து அவனும் வந்துடுறான். ஈவ்லின் கண்டுபிடிச்சாங்க அது ரிக்குதான்ட்டு. ஆனா இமோட்டெப்புக்கு பிடிக்கல அவங்க வந்தது. பாலைவனத்துல இருக்க மொத்த மண்ணையும் திரட்டி அந்த ஃபைட்டர் பிளைட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். அந்த மணல் அப்படியே அவனோட முகமா மாறுது. ரிக்கு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். மண்ணை ஷூட் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே அவளை அந்த மண்ணு. இவன் இங்க வாயை திறக்க அந்த மணலை வாயை திறந்து அப்படியே அந்த ஃபைட்டர் பிளைட்டை முழுங்கிருது. ஈவ்லினுக்கு வேற வழியே இல்லாம இமோட்டெப்பை திசை திருப்புறதுக்கு அவனை கிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க தப்பிச்சாங்க. ஆனால் ஃப்ளைட் மொத்தமாக டேமேஜ் ஆகி கிராஷ் ஆயிடுது. இமோட்டெப் அவ்வளோதான், அவனோட ஜோலி முடிஞ்சு இவனே நினச்சிக்கிட்டு போயிடுவான். பார்த்தா உயிரோடு தான் இருப்பாங்க எல்லாருமே. கிராஷ் மட்டும் தான் ஆயிருக்கும். ஆனால் விங்ஸ்டன் இறந்துருவாரு. அங்கே இருக்கிற புதை மணலாம் அவர் இழுத்துக்கும். 3 பேரும் அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அம்னாத்ரா நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. கட் பண்ணா இமோட்டெப், ஈவி, பெனி 3 பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. ரிக்கும் மெக்ஜாயும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஜானத்தன் வேலை வாங்குறன்ற பேரில் அதிகாரம் பண்ண 2 பேரும் முறைச்சி பார்த்த உடனே வேலை பார்க்கலாம்ல, வேலை பார்க்க மாட்டான். பக்கத்தில் ப்ளூ கோல்டுன்னு நினச்சி எடுத்து கையில் வச்சிருப்பான் வண்டை. அதுலேருந்து வெளில வந்த வண்டு அவன் கைக்குள்ளே போக ஆரம்பிக்கும். மூளைக்கு போகிற நேரத்தில் கரெக்டாக ரிக்கு குத்தி வெளில எடுத்துருவான் வண்டை. கீழே விழுந்த வண்டு அவங்கள நோக்கி வரும். ரிக்கு ஷூட் பண்ண சத்தம் இமோட்டெப்புக்கு கேட்டுட்டோம். ஜாடியில் இருக்கிற சாம்பலை வச்சு செத்து போனவங்களுக்குலாம் உயிர் கொடுத்துருவான். அவனை கொன்னுட்டு நம்ம ஆளுங்களெல்லாம் எழுப்புங்க. எப்படியோ அந்த பாறையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வழியாக வந்துடுறாங்க. ரிக்கு அந்த கண்ணாடியை பார்த்துறான். அதுலேருந்து வந்த வெளிச்சத்தில் அங்கே இருக்கிற மொத்த பொக்கிஷமும் தெரியுது. அதை பார்த்து ஜானத்தன் வாயை பொழக்கிறான். ஜானத்தன் இந்த தங்கத்தெல்லாம் எடுக்கலாமான்னு கேட்க ரிக்கு வேணாண்டா, முதல்ல வந்த வேலையை பார்க்கலாண்டான்னு சொல்லுவான். இமோட்டெப்போட ஆளுங்களாம் வந்துருவாங்க வெளியே. பார்த்தவொடனே இவங்களும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து ஷூட் பண்ணிக்கிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அவள் தான் பெனி டப்பா தலையை வந்துட்டான். தங்கத்தெல்லாம் பார்த்துட்டு வேற என்ன வேலை, ஆட்டே போடுற வேலை தான் எடுத்து இருக்கு. டப்பா தலையை மூட்டை நிறைய தங்கத்தை எடுத்துப்பான். ஆனாலும் அவன் பேராசை அவன் விடாது. இன்னும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போவான். கட் பண்ணால் நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. அவங்களுக்கு புக்கு கிடச்சிருது. மெக்ஜாயால் எனக்கு வெயிட் பண்ணாதீங்க, நான் இவங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க சொல்ல ரிக்கும் ஜானத்தனும் போயிடுறாங்க. இமோட்டெப் அந்த கருப்பு புத்தகத்தில் இருக்க வரியை வாசிக்க பாதாள உலகத்துலேருந்து அனஞ்சனமோட ஆவி வெளில வருது. அதை பார்த்த ஈவ்லின் கதறாங்க. இமோட்டெப் கத்தி வச்சு நிற்க புத்தகத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஜானத்தன் கத்துறான். இமோட்டெப் கிட்ட தான் சாவி இருக்குதுன்னு தெரிஞ்சவொடனே ஜானத்தன் ஓடிடுறான். ரிக்கு கத்தி எடுத்துட்டு சண்டை போட ஆரம்பிப்பான். ஃபுட்பாலும் கிரிக்கெட் எல்லாமே விளையாடிட்டு இருப்பார் மம்மி கிட்ட. ஜானத்தன் சும்மா இல்லாமல் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வரியை வாசிக்க செத்து போன சோல்ஜர்ஸுக்கெல்லாம் உயிர் வந்துடுது. ஜானத்தன் அதுக்கு கமெண்ட் பண்ணுறான். நீ சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கடான்னு சொல்ல கமெண்ட் பண்ணாமல் நிற்பான். அப்படியே அனன்சராமன் ஈவ்லினை பிடிச்சிட்டு போயிடுவா. இமோட்டெப் அவனை கொண்டுங்கன்னு கமெண்ட் பண்ணுறான். எல்லா மம்மிஸும் ரிக்கை நோக்கி வருது. ரிக்கு கத்துறாப்புல, நீ என்னடா கத்துறது, நான் கத்துறத பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கத்த இவனு கூட சண்டை போட்டால் நம்ம உயிர் தேராதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓர இடத்துல ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறை கட் பண்ணி மேலே போக ஒரு மம்மி காலி. விடவே மாட்டானுங்க. ரிக்கை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பானுங்க. எவனுமே ஓடி வர மாட்டாங்க. எல்லாம் செவுத்துல ஊந்துட்டு வருவானுங்க. எங்க பின்னாடி தானே வந்துட்டு இருந்தானுங்க சொல்லி திரும்பி பார்க்க எல்லாம் முன்னாடி வந்து நின்று சண்டை போட ஆரம்பிப்பானுங்க. இதுல இருக்க கடைசி சிம்பிள் எனக்கு புரியல. அது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லு. இது பார்க்க ஒரு கொக்கு மாதிரி இருக்கு. ஈவ்லினோட உயிர் அங்க ஊசலாடிட்டு இருக்கும். அப்போ கூட அதோட பேரை சொல்லிடுவாங்க. அதோட பேர் மெலஃபெஸ். ரிக்கை அடிச்சு துவைச்சு காய போட்டுருவானுங்க. 4 மம்மி ரிக்கோட கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு கத்தியை ஓங்க
கரெக்டாக ஜானத்தன் படிச்சிருவான். அப்படியே அந்த மம்மிங்கெலாம் நின்றும் அவன் கமெண்ட்டுக்கோசம். இமோடெப் கத்துவான், கதறுவான். அவனோட கமெண்ட் கொஞ்சம் கூட காதலே வாங்க மாட்டானுங்க. அனன்சராமனை கொல்லுங்கன்னு சொன்னோடனே அனன்சராமனோட சோழியை முடிச்சிடுறாங்க. இமோடெப்புக்கு மண்டை வரைக்கும் சூடேறும். நேராக ஜானத்தன் கழுத்தை பிடிச்சி தூக்கி நிறுத்த ரிக்கு ஓடி வந்து கையை வெட்டிடுவான். அவனை ஒரு கை போனா என்னடா, உன்னை சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு கை போதுன்னா சொல்லி தூக்கி வீசுறான். ஜானத்தனுக்கு சாவி கிடைச்சிடும். வெட்டின கையை திருப்பி மாட்டிக்கிட்டு திருப்பியும் ஒரு தூக்கி போடுறான். இவனுக்கு தூக்கி போடுறதே தான் வேலை இவனுக்கு. ரிக்கோட கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறான் இமோடெப், அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல. கரெக்டாக ஈவ்லின் மந்திரத்தை படிச்சிருவாங்க. அனுபியஸ் கடவுள் குதிரையில வந்து அவனோட சக்தியை மொத்தமாக எடுத்துட்டு போயிடுவாங்க. என்னம்மா செத்துருவான்னு சொன்ன, உயிரோட வரான். கிட்ட வந்துன்னு கத்தியால குத்த இமோடெப்புக்கு ரத்தம் வர ஆரம்பிக்கும். அவன் இப்போ ஒரு மனுஷன். இமோடெப் அப்படியே அந்த பக்கத்துல இருக்க தண்ணியில விழுந்துருவான். இந்த டப்பா தலையை இருக்கிற தங்கத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு டயர்ல என்ன பண்ணிடுவான், அவன் பேக்கை தூக்கி அது கல் மேல வச்சிருவான். அது கல் கிடையாது, அது ஒரு ஸ்விட்சு. அம்னாப்தரை க்ளோஸ் பண்ற ஸ்விட்ச் அதை ஆன் பண்ணி விட்டுருவான். இடமே மூட ஆரம்பிக்கும். நம்ம ஆளுங்க தப்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. போற பதட்டத்துல ஜானத்தன் தூக்கி தண்ணியில போட்டுருவான் அந்த தங்க புத்தகத்தை. இப்ப கூட நினைச்சிருந்தா இந்த டப்பா தலையை அந்த பேக்கை போட்டுட்டு ஓடி இருக்கலாம். போக மாட்டான், அது கூடவே எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். கடைசியா அந்த கதவு மூடுற நேரத்துல தப்பிச்சிருவான். நம்ம ஆளுங்க கடைசியா அந்த புதையில இருக்கிற இடத்த கிராஸ் பண்றாங்க. நம்ம ஜானத்தனோட மனசு கொஞ்சமா சஞ்சலப்படும். அதோட உன்னோட உயிர் முக்கியம்னா முட்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம ஆளுங்க அந்த கதவு தாண்டி போயிடுவாங்க. பெனியும் பின்னாடியே வருவான். ரிக்கு காப்பாத்தலாம்னு நினைப்பான். ஆனா அதுக்குள்ள கதவு மூடிடும். பெனி மாட்டிப்பான். வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேட எல்லா வழியும் க்ளோஸ் ஆயிடும். உள்ள இருக்க கண்ணாடியே நொறுங்கி போயிடுது. எல்லாம் வெளிச்சமா அணைஞ்சு போக பெனியோட கையில இருக்க தீப்பந்தம் தான் கடைசி வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லா வண்டுகளும் அவனை சூழ்ந்து நிக்க அந்த வெளிச்சமா அழிஞ்சு போகுது. நம்ம ஆளுங்க எப்படியோ தப்பிச்சிடறாங்க. ஆனா அம்னாப்தரை இருந்த இடமே தெரியாம அழிஞ்சு போயிடுது. ஜானத்தன் மேல திடீர்னு ஒரு கைப்பட ஜானத்தன் பயந்தே போயிடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம மெக்ஜாய் கேப்டன். நானும் என் மக்களும் நீங்க பண்ண உதவியை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மெக்ஜாய் கேப்டன் கிளம்பிடுறாரு. வெறுங்கையோட தான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜானத்தன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா எனக்கு அப்படி இல்லை. அவ்வளவுதான், நம்ம ஆளுங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒட்டகத்துல தான் பெனி எடுத்துட்டு வந்த தங்கலாம் இருக்கு. ஜானத்தன் ஆசைப்பட்டதும் நிறைவேறிடுச்சு. இதோட இந்த படமும் முடியுது. படம் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹாலிவுட் கிரங்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.